சமீபத்தில் நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது. அதன் ஓட்டுக்கள் திமுக இல்லை, பாமக இல்லை, நாம் தமிழர் கட்சி என யாருக்கு செல்லும் என்ற பெரிய விவாதமே நடைபெற்றது. இப்போது அதற்கு பதில் கிடைத்துவிட்டது. அதை தான் பார்க்க போகிறோம். பாராளுமன்ற தேர்தல் முடிந்து விட்டது. அப்படி இருந்தாலும் தமிழகத்தில் தேர்தல் ஜுரம் குறைந்த பாடில்லை. பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் விக்கிரவாண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி உடல்நல குறைபாடு காரணமாக இறந்து போனார். அதனால் அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. சட்டமன்ற எதிர்க்கட்சியான அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக சொல்லிவிட்டது. அது போட்டியிடாத நிலையில் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக போட்டியிடும் என்று கூறப்பட்டது. திமுக சார்பில் அன்னியூர் சிவா, பாமக சார்பில் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா போட்டியிட்டார்கள். அதிமுக இல்லாத நிலையில் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி என மும்முனை போட்டி நிலவியது. அப்படி இருந்த போதிலும் தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இல்லை. திமுக மற்றும் பாமக என இரண்டு முனை போட்டியாகவே இருந்தது. இது ஆரம்பம் முதலே இருந்து வந்தது. ஆக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 29 வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். இந்த தேர்தலுக்கு திமுக சார்பில் பெரும் அமைச்சர்கள் பட்டாளம் களம் இறக்கப்பட்டது. பாமக சார்பில் அன்புமணி, சௌமியா அன்புமணி ஆகியோர் தங்கள் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டனர். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணம் தொடங்கி பல்வேறு விவகாரங்களை ஆளும் திமுக அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்துக்கே செல்லவில்லை. அதனால் உதயநிதி தொடங்கி திமுகவின் மூத்த அமைச்சர்கள் பலரும் தீவிரமாக பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். ஜூலை 10 விறுவிறுப்பாக முடிந்த தேர்தலில் 82.48% வாக்குகள் பதிவாயின. இதன் தொடர்ச்சியாக ஜூலை 13 வாக்கு எண்ணிக்கை காலை முதலே தொடங்கி நடைபெற்று வந்தது. முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கி கடைசி சுற்று எண்ணிக்கை வரை திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்தார். 21 சுற்றுகள் முடிவில் 1,24,053 வாக்குகளை பெற்று அன்னியூர் சிவா வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் வெறும் 56,296 வாக்குகளை மட்டுமே வாங்கியிருந்தார். சுமார் 67,757 வாக்குகள் வித்தியாச திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் பாமக வேட்பாளரை தாண்டி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா உட்பட மீதமுள்ள அனைத்து வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர். திமுக வெற்றியை அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பெரிதாக கொண்டாடி வருகிறார்கள். அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் அதே படுதோல்வியை சந்திக்கத்தான் போகிறோம் என்பதை உணர்ந்து போட்டியிலிருந்து பின்வாங்கியது. பாஜக தன் அணியில் இருக்கும் பாமகவை நிறுத்தியது. இடைத்தேர்தலில் நிற்பது இல்லை என வைராகியமாக இருந்த பாமக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட முன்வந்த மர்மம் இன்னும் விலகவில்லை. தோற்கப் போகிறோம் என்று தெரிந்தே போட்டியிட்டது பாமக அணி. இந்த வீணர்களை விக்கிரவாண்டி மக்கள் விரட்டடித்து விட்டார்கள். இந்த வெற்றியானது எங்களுக்கு மாபெரும் உற்சாகத்தையும் எழுச்சியும் அதே சமயத்தில் கூடுதல் பொறுப்பையும் கொடுத்திருக்கிறது. நாள்தோறும் நல்ல பல திட்டங்களை என சாதனைகள் செய்து வரும் திமுக அரசின் சாதனைக்கு மகுடம் சூட்டுவதாக சாதனை வெற்றியாக இது அமைந்துள்ளது என அறிக்கை வெளியிட்டார். தேர்தல் முடிவுகள் குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ், திமுகவின் வெற்றி என்பது அரிசி மூட்டைக்குள் கிடைத்த வெற்றி, டோக்கனுக்கு கிடைத்த வெற்றி, வேட்டி சேலைகளுக்கு கிடைத்த வெற்றி, தங்க முக்கூத்துகளுக்கு கிடைத்த வெற்றி, வெள்ளமாக பாய விடப்பட்ட மதுவுக்கு கிடைத்த வெற்றி, திமுக சார்பில் செலவழிக்கப்பட்ட 250 கோடிக்கு கிடைத்த வெற்றி, வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து திமுக அரசின் மக்கள் விரோத செயல்பாடுகள் குறித்தும் சமூக அநீதி குறித்தும் மக்களிடம் எடுத்து கூறி வாக்கு சேகரித்தனர். ஆளுங்கட்சி சார்பில் பணமும் பரிசுகளும் வாரி இறைக்கப்பட்ட போதிலும் அவற்றை புறக்கணித்து விட்டு 56,266 வாக்குகள் பாமக வேட்பாளர்கள் வாக்களித்து இருப்பது ஜனநாயகத்திற்கும் பாமகவின் மக்கள் பணிக்கும் கிடைத்த வெற்றி. பணத்தை வாரி இறைத்து திமுக பெற்ற வெற்றி தற்காலிகமானது. 2026 தேர்தலில் பாமக மாபெரும் வெற்றியை பெறுவது உறுதி என அறிக்கை வெளியிட்டார். இந்த தேர்தலில்
அதிமுகவின் வாக்குகள் யாருக்கு சென்றது? அதிமுக தேர்தலை புறக்கணித்திலிருந்தே அதிமுகவின் வாக்கை யார் வாங்குவது என்ற போட்டியே திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சியிடையே நிலவியது. யாருடன் கூட்டணி இல்லை என்று சொல்லும் நாம் தமிழர் கட்சி இந்த முறை அதிமுக போட்டியிடவில்லை, அந்த வாக்குகளை எங்களுக்கு செலுத்துங்கள் என்று சொல்லி வாக்கு கேட்டார் சீமான். பாமக தேர்தல் மேடைகளும் பிரச்சாரத்தில் ஜெயலலிதா, எம்ஜிஆர் புகைப்படங்களை வைத்து வாக்கு சேகரித்த பாமக நடந்த முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் வேட்பாளர் விசிக வேட்பாளர் பெற்ற வாக்குகள் 72,188. இதற்கு அடுத்தபடியாக அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் 65,365 வாக்குகளை பெற்றார். பாமக வேட்பாளர் 32,198 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் 8,352 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார். பாஜக கூட்டணியில் இடம் பெற்றிருந்த பாமக 32,198 வாக்குகளை பெற்றது. அதிமுகவின் 65,000 வாக்குகள் தான் அனைவரின் குறியாக இருந்தது. 2021 தேர்தலை எடுத்துக்கொண்ட பாமக கடந்த தேர்தலை விட 24,000 வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கின்றன. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கூட கடந்த தேர்தலை விட அதிக வாக்குதான் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. உண்மையில் கடந்த முறை அதிமுகவுக்கு சென்ற வாக்குகள் தற்போது பெருமளவில் சிதறி இருக்கிறது. அதே நேரத்தில் இதற்கு முன்பாக நடைபெற்ற இடைத்தேர்தலை எல்லாம் கணக்கில் கொண்டால் ஒரு பொது தேர்தலை விட இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் எப்போதும் ஆளும் கட்சிக்கு சாதகமாகவே பெரும்பாலான நேரங்களில் இருந்திருக்கிறது. 2019 பாராளுமன்ற தேர்தலுடன் நடைபெற்ற இடைத்தேர்தல் முடிவுகள் பெரும்பாலும் அன்றைய ஆளும் அதிமுகவுக்கு சாதகமாக இருந்ததை மறந்துவிட முடியாது. அவளும் ஏன் சமீபத்தில் நடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் கூட அதிமுக போட்டியிருந்த போதிலும் ஆளும் திமுக அரசின் கூட்டணி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் வெற்றி பெற்றதை நாம் பார்த்தோம். ஒரு இடைத்தேர்தலை பொறுத்தவரை கடந்த கால தேர்தல் முடிவுகளை ஒப்பிட்டு யாருக்கு சென்றது என்று சொல்வது சரியாக இருக்காது. பொது தேர்தல் களம் என்பது வேறு, இடைத்தேர்தல் களம் என்பது முற்றிலும் வேறு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்க கூடாது, ஏனென்றால் அதன் வாக்குகள் பல்வேறு கட்சிகளுக்கு சென்றுள்ளது. இது வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு பின்னடைவாக அமையலாம். ஸ்டாலின் அமைத்துள்ள கூட்டணி தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வருகிறது. இதை அதிமுக உடைக்க வேண்டுமென்றால் வலுவான கூட்டணி அமைத்தாக வேண்டும். அப்போதுதான் 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் ஸ்டாலினே திரும்பவும் முதல்வர் ஆவார். இதை தடுக்க எடப்பாடி என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்து இருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு தகவலுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.